அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 17/5/2024 வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வடபழனி முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்விலே எல்லா விதமான வளங்களும் பெருகட்டும். வீடு இடம் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு முருகனுடைய அருளால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் 4ஆம் நாள். இன்று காலை 10:55 வரை நவமி திதியும் அதன் பின்னர் தசமி திதியும் உள்ளது. இன்று இரவு 11:03 வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தர நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரையும் உள்ளது. இன்று சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். அதேபோல் மாணவர்கள் கல்வியிலே இன்று கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வருகின்ற வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். நல்ல செய்திகள் வந்து சேரும். ஊழியர்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். மளிகை வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. ரிஷப ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்கள் இல்லாத தம்பதிகளுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வியாபாரிகள், தொழிலதிபர்கள், வியாழ பகவான் அனுகூலமாக இல்லாமல் இருப்பதனால் எக்ஸ்பேண்ட் பண்ணுற விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கடன் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பெரியவர்கள், முதியவர்கள் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட நல்ல பலன்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. மிதுன ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். வீட்டிலே நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. தந்தை வழி உறவுகளாலும் நன்மைகள் உண்டு. நண்பர்களுடன் இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கு, லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. மியூசிக் குரூப் வைத்திருப்பவர்கள், பேண்ட் நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக்கோங்க. ஆன்லைன் டியூஷன் எடுப்பவர்கள், ஆன்லைன்
டீச்சிங் செய்பவர்கள், ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வியாபாரம், பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்களும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, நலமான நாள். வியாழ பகவான் அனுகூலமாக இருப்பதனால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். சனி பகவானால் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து சேரும். காதலர்களுக்கிடையே சில மனக்கசப்பு ஏற்படும், கவனமாக இருக்க வேண்டும். தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பதற்கு உங்கள் வீட்டு ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். அதேபோல் தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் வரும். பணம் விஷயத்திலே கொஞ்சம் கராராக இருக்க வேண்டும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இன்று சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிராதியை வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துபவர்களுக்கும் நல்ல லாபங்கள் உண்டு. கெமிக்கல் மற்றும் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டேஷனரி கடை வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். மெரீன் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு சில வேலை வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். பயணங்களின் பொழுது உணவு, சாப்பாடு, ஃபுட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஃபுட் பாய்சன் ஆவதற்கான வாய்ப்புள்ள நாள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 2. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். பார்ட் டைம் வேலை செய்யும் மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டிலே வேலை செய்யும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. மியூச்சுவல் ஃபண்டில் இருப்பவர்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் செய்பவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு திடீர் விரய செலவுகள் வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. துலாம் ராசி என்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும் நாள். கனவுகள் மெய்ப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சின்ன சின்ன கனவுகளெல்லாம் நிறைவேறுகின்ற நாள். பிள்ளைகள், குழந்தைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி விடுவீர்கள். அவர்களால் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், நடைபாதை வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு சில சங்கடங்கள், பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6.
செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, உயர்வான நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வீட்டில் உள்ளவர்களுடன் சில விஷயங்களில் அனுசரித்து செல்லவும், தாய் தந்தையருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கடன் விஷயத்திலே வியாபாரிகள் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு உள்ள நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி என்பர்களே, தன்னம்பிக்கை வருகின்ற நாள். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும். மனசில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை வரக்கூடிய நாள். நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. மகர ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். 7.5 சனி காலமாக இருப்பதனால் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டும். திருமணத்துக்காக வரன் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு சில தடை தாமதங்கள் வரும். வரும் நாட்களிலே அந்த நிலைமை மாறும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கல்வி நிறுவனங்கள் நடத்துவோருக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல தகவல்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி என்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். சில விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். விரைய செலவுகள் காத்திருக்கின்றன. வீட்டுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடாது. அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை குறைவாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். மியூச்சுவல் ஃபண்டில் இருப்பவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மீனராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விட வேண்டும். வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரணையாக இருக்க வேண்டும். சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். தம்பதிகளுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பெருசுப்படுத்தாதீங்க. காதலர்களுக்கிடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே போல் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இந்த அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் வந்து சேருகின்ற நாள்.
ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல நல்லூர் கந்தசுவாமி முருகப்பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.